கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாட்களிலே உலகம் முழுவதும் ஒரு போர் பதற்றம் வருகிறது. அதனால் பொருளாதார நெருக்கடியும் சந்தித்து வருகின்றன பல நாடுகள். இலங்கையில் கூட வாகனங்களுக்கு தேவையான எரிபொருள் இல்லாமல் ஒரு நெருக்கடி, ஒரு கஷ்டப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த நெருக்கடிகளை குறித்து, இந்த கஷ்டங்களை குறித்து வேதாகமம், பைபிள் என்ன கூறுகிறது என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த வேதாகமத்தில் பல தீர்க்க தரிசனங்கள் கூறப்பட்டுள்ளன. பொதுவாக நீங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரலோகத்தினுடைய காரியங்களை குறித்து பேசுகிற பொழுது, அவருடைய தீர்க்கதரிசிகள், அவருடைய ஊழியம் செய்கிற பிள்ளைகள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் வரைக்கும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வருகிறார், நாளைக்கு வந்துடுவார் என்று சொல்லுகிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை நீங்கள் அறிய வேண்டும், ஆராய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் ஒரு குறைந்தபட்சம் அவர் அதனுடைய வருகையை குறித்து, அதனுடைய சீசன், நாளை நாம் சொல்ல முடியாது, நேரத்தை நாம் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த நாளிலே வருவார் என்பதை நாம் துல்லியமாக சொல்ல முடியவில்லை என்றாலும் அந்த பருவங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். அப்படி என்றால் நாம் அதிகமாக தீர்க்க தரிசன பகுதிகளை நாம் வாசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பதிவினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. மேலும் இந்த பதிவில் பல தீர்க்க தரிசனங்கள் உண்டு. 6000 ஆண்டுகள் மனித வரலாற்றில் ஆதியாகமத்தினுடைய 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஒரு ஸ்திரீயின் வித்துக்கும் இவ்வுலகத்தில் வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சாத்தானின் தலையை நசுக்குவார் என்பது தொடர்பான ஒரு தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்படி என்றால் அந்த தீர்க்க தரிசனம் நடைபெறும் வரைக்கும் இந்த பூமியிலே பல நெருக்கடிகள், போர், யுத்தங்கள், இன்னும் பல பொருளாதார பிரச்சனைகள், உணவு பஞ்சம், விவசாய பொருட்கள் தட்டுப்பாடு என பல நம் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நிலையில நாம் இருக்கிறோம். இவைகளை வேதவசனம் நமக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லியுள்ளன. பல தீர்க்க தரிசனங்கள் உண்டு. சில தீர்க்க தரிசனங்களை நாம் வாசிப்போமே. இப்படி இந்த தீர்க்க தரிசனங்கள் எசேக்கியேல் 38 ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. எசேக்கியேல் 37 ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. எசேக்கியேல் 37 தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறது என்றால், ஒரு காலத்தில் இஸ்ரேல் தேசம் என்பது இந்த ஆசிய கண்டத்தில் உருவாகும் என்று கூறப்பட்டுள்ளது. அதன்படி 1948 அந்த நாடு இஸ்ரேல் தேசம் என்று ஐக்கிய நாட்டு சபையில ஒரு அங்கீகாரம் பெறப்பட்டது. அதுபோல எசேக்கியேல் 38 ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அதில் ரஷ்யா, பெர்ஷியா என அழைக்கப்படும் ஈரான் போன்ற நாடுகள் இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக வரும் என்றும் தீர்க்க தரிசனம் கூறுகிறது. அந்த தீர்க்க தரிசனத்தின் சில தொடர்பாக இன்னும் சில வேத வசனங்கள் இந்த வேதாகமத்தில் அடங்கியுள்ளன. யார் யாரெல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக எப்பொழுதும் இருப்பார்கள் என்பதை சங்கீதம் நாம் 83 நீங்கள் வாசித்து பார்த்தோம் என்றால் அதிலே வசனங்கள் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 4ஆம் வசனம், இவைகளை எல்லாம் ஒரு பெரிய வரிசை, எந்தெந்த நாடுகள் வரிசை பட்டியல் போன்று எந்தெந்த நாடுகள் எல்லா காலத்திலும் இஸ்ரேல் தேசத்தை எதிர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே இஸ்ரேல் தேசத்துக்கும் இந்த இஸ்மவேல் என்று சொல்லப்படுகிற அரபு நாடுகளுக்கும் என்னதான் இது தொடர்பான ஏதேனும் வசனங்கள் இருக்கிறது என்று நீங்கள் வாசிக்க விரும்பினால், ஆதியாகமத்தில் நீங்கள் 16ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தோம் என்றால் அதிலே ஒரு வார்த்தை இருக்கிறது. அவன் ஒரு துஷ்டனாய் இருப்பான், இஸ்மவேல் என்கிறவன் துஷ்டனாய் இருப்பான், அவன் கை எல்லாருக்கும் எதிராக இருக்கும், எல்லாரும் அவனுக்கு எதிராக இருப்பார்கள், அவன் சகோதரர்களுக்குள்ளேயே அவன் ஒரு எதிராளியாக இருப்பான் என்றும் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக
இந்த தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு 4000 ஆண்டுகளாக 2026 இந்த காலகட்டம் வரைக்கும் நிறைவேறி வருகிறது. இந்த நாளில கூட இஸ்ரேல் ஈரான் சண்டையை நாம் பார்க்கிறோம். செய்தித்தாள்களிலும் நாம் பல இடங்களிலே இந்த தீர்க்க தரிசனங்களை குறித்து தொடர்பான செய்திகளை நாம் சேகரித்தோம் என்றால் பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வசனங்கள் நிறைவேறுவதை நாம் காண முடியும். இப்பொழுது இந்த சங்கீதம் 83 சரி, 83 சில வசனங்களை நான் படித்து காண்பிக்கிறேன். அதில் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: ஒரு காலத்தில் ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோபாபியரும் ஆகாரியரும் அப்படியே அந்த இப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாளில் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இன்றைக்கும் இஸ்ரேலை ஒரு பகை நாடாகவே, ஒரு நட்பு நாடாக கருதாத சூழ்நிலை இருந்து வருகிறது. அவர்களோடு கூட அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தியரும் வருவார்கள் என்று சங்கீதம் 83 நம்ம வாசிக்கிறோம். உண்மையாகவே இன்றைக்கு வரைக்கும் அந்த நாடுகள், குறிப்பாக இஸ்ரேல் தேசம் 1948 சுதந்திரம் அடைந்த பிறகு வரிசையாக பல யுத்தங்கள் அந்த தேசத்தை மையப்படுத்தி வருகின்றன. எல்லாம் இஸ்ரேல் நாட்டை ஒட்டியே. இஸ்ரேல் நாட்டு மேல் பகுதி போனால் லெபனான் வரும், அதன் சற்று கீழே வந்தால் சிரியா வரும், அதனுடைய நடுப்பகுதியிலே அதாவது யோர்தான் நதியோரங்கள் அந்த கலிலேய கடல் பகுதியை ஒட்டி போனால் எகிப்து. இந்த நாடுகள் தொடர்ச்சியாக, குறிப்பாக சுதந்திரம் அடைந்த பின்னர் முதல் இன்று வரை பல்வேறு யுத்தங்களை அவர்கள் இஸ்ரேல் தேசத்தின் மீது தொடுத்து வருகிறார்கள். இப்பொழுது இந்த வரைபடங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது எந்தெந்த நாடு எந்தெந்த காலகட்டத்தில் யுத்தம் செய்தது என்கின்ற வரலாற்று குறிப்புகள் பல இடங்களிலே கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு ஒரு சில குறிப்பை மட்டும் நாம் பார்த்துக்கொள்வோம். யோர்தான் என்கிற நாட்டை குறித்து நாம் வரைபடத்தில் பார்க்கிறோம், பல செய்திகளை கேட்கின்றோம். ஆனால் இவர்கள் யார், அங்கு யார் இருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். சங்கீதத்திலே நாம் ஏதோம் என்று வார்த்தையை வாசித்தோம். இந்த ஏதோம் என்ற வார்த்தை ஏசாவினுடைய பிள்ளைகள், ஏசாவையும் அதன் சந்ததியும் ஒரு குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான பெயர் ஏதோமாகும். இந்த ஏசா வம்சத்தை குறித்து நாம் எங்க வாசிக்கிறோம் என்றால் ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்திலே நாம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது இந்த ஏதோம் என்கின்ற மக்கள் பலவிதமான யுத்தங்களை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து கூட மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து வருகிற போது, அவர்கள் 40 வருட பயணங்களை மேற்கொண்ட போது அந்த ஏதோம் மக்கள் அவர்களை வழிமறித்தார்கள். எங்கள் நாட்டின் வழியாக நீங்கள் போகக்கூடாது என்று அவர்கள் போரிட்டதை நாம் என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும், காண முடியும். அப்போ அவர்கள் இஸ்ரவேல் மக்களை எதிர்த்து நின்றார்கள், நீங்க இந்த வழியா போகக்கூடாது. அதனாலே கூட அந்த பயணங்கள் வேறு பாதையாக மாற்றப்பட்டது. அதனாலே மல்கியா 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கர்த்தரின் கோபத்திற்கு அந்த ஏதோம் ஏசாவினுடைய வம்சம் உட்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே ஒபேதியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த ஜாதியானது சங்கரிக்கப்பட்டு போக வேண்டும் என்றும் அதே வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி, அப்படி என்றால் அந்த காலத்தில் யோதோம் என்கிறவர்கள் எந்த பகுதியில் இருந்தார்கள் என்பதை நாம் படிக்கிறதை விட இன்றைக்கே அந்த இனம், அந்த ஜாதி, அந்த இனக்கூட்டம் எங்கே இருக்குது என்று சொன்னால் யோர்தானில் உள்ள பகுதிகளிலே தான், யோர்தான் தேசத்திலே தான் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு இன்னும் சில பெயர்களும் உண்டு. அந்த யோர்தானிலே அம்மோனியரும் மோவாபியர் என்கின்ற இரு பிரிவு மக்களும் அங்கு இருக்கிறார்கள். இவர்கள் லோத்துவுக்கு பிறந்த பிள்ளைகள். இவர்களும் இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிராக பல வருடங்களாக போராடி வருகிறார்கள். இவர்களும் அந்த யோர்தான் தேசத்தில் தான் இருந்து வருகிறார்கள். அதை குறித்து நாம் வேதம் சொல்லுகிறது. நெகேமியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவர்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு அன்றைக்கு மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டு மட்டுமல்ல, இன்றைக்கு 2026 இது போல
இஸ்ரேலை பகைக்கிற ஒரு வெறுப்புணர்ச்சியை கொண்ட நாடாகவே இருந்து வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஒரு 16 வருடங்களாக அந்த கிழக்கு எருசலேமை இந்த யோர்தான் தான் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. அங்கு உள்ள இந்த டெம்பிள் மவுண்ட் என்கின்ற பகுதிகளை கூட ஜோர்டான் தேசம்தான் தனது கைக்குள் அடக்கி வைத்திருந்தது. இப்படி பல விதத்திலே 1967 யுத்தத்திற்கு முன்பு வரை அந்த எருசலேமில் உள்ள முக்கிய வழிபாட்டு தலங்கள் அந்த தேசத்திற்கு அடிமைப்பட்டிருந்தது. அதனால அந்த தேசத்தை குறித்ததான அதனுடைய அழிவு, அதுக்கு என்ன ஏற்படும் என்பதை நாம் எரேமியாவின் புத்தகம் 48ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தீர்க்க தரிசனம். மோவாப் தேசத்திலே தீ கொளுத்துவேன். நமக்கு இப்போலாம் இவ்வளவு மிசைல்ஸ் அந்த ஏவுகணைகள் தாக்கப்படும் போது ஒரு பட்டணங்கள், கட்டிடங்கள், பொதுமக்கள், அங்கு உள்ள விவசாய நிலங்கள் எல்லாம் எப்படி பாதிக்கப்படுகிறது. அப்போ இது கிட்டத்தட்ட இவைகளெல்லாம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இன்றைக்கு அது நிறைவேறக்கூடியதாக இருக்குது. இப்போ நாம் பார்த்தது ஜோர்டான் என்று சொல்லப்படுகிற அந்த நாட்டிற்கு, யோர்தான் நதிக்கு அருகில் உள்ள அந்த ஜோர்டான் நாட்டிற்கு என்ன ஏற்படும் என்பதை தான் இப்போது நாம் இந்த தீர்க்க தரிசனம் மூலமாக கறிந்து கொண்டோம். இப்போ அடுத்து போல இஸ்ரேல் தேசத்துக்கு அருகில் உள்ள இன்னொரு நாடு சிரியா என்ற தேசம். இந்த சிரியா தேசத்தை குறித்து வேதாகமத்தில் அநேக எடுத்துக்காட்டு வசனங்கள்லாம் உள்ளன. அங்கிருந்து தான் அந்த அசிரியா தேசம் முதலாக அந்த இஸ்ரேல் தேசம் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டு வட தேசத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று இருக்கிறது. அதில் தமஸ்கு என்கிறது அது ஒரு முக்கியமான பட்டணம் அந்த சிரியா தேசத்தில் இருக்கு. அப்போ அதனுடைய அழிவை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று நாம் வாசித்தோம் என்றால், இதில் ஏசாயா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தெளிவுபடுத்துகிறது. தமஸ்குவின் பாரம் இதோ, தமஸ்குவானது நகரமாயிராமல் அது தள்ளப்பட்டு ஒரு பாழான மண்மேடாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 1ஆம் உலகப்போர், 2ஆம் உலகப்போர் எல்லாம் 6 வருடங்கள் 4 வருடங்கள் என வருடக்கணக்கில் நடந்தன. ஆனால் இன்றைக்கெல்லாம் 3ஆம் உலகப்போர் ஏற்படும் என்றால் ஒரே நாளிலே காலையில் ஆரம்பித்து சாயந்தரத்துக்குள்ளே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்துவிடும். அந்த பட்டணம் மண்மேடாக மாறிப்போகும் என்று சிரியா தேசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அங்குதான் இஸ்ரேலுக்கு எதிராக வரக்கூடிய ஹெஸ்புல்லா என்கிற தீவிரவாத இயக்கம் நடக்கிறது. அந்த இயக்கத்தை தான் ஈரான் போன்ற அரபு நாடுகள் ஆதரிக்கின்றன. ஆகவே அதை குறித்தும் வேதம் முன்னெச்சரிக்கையாக இவர்கள் இப்படிதான் இருப்பார்கள், இவர்களுக்கு இந்த விதமான அழிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல இன்னும் பல நாடுகள் இஸ்ரேலுக்கு, லெபனான் நம்ம சொல்லவே தேவையில்லை, அதுக்கு அப்படியே இஸ்ரேல் தேசத்துக்கு வடக்கு இருக்கும். அங்கு ஒரு மிக முக்கியமான 2 நகரங்கள் உண்டு. ஒன்று தீரு என்ற பட்டணமும் சீதோன் என்ற பட்டணமும் 2 இருக்கிறது. இதை புதிய ஏற்பாட்டிலும் இந்த பட்டணத்து பெயர்களை படிக்கலாம். இவைகள் இந்த பட்டணமும் பாழாக்கப்படும் என்று எரேமியாவின் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பட்டணத்தில்தான் அதிகமாக போன 2023 ஹமாஸ் என்ற இயக்கம் இந்த லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இயக்கத்தை பயன்படுத்தி கொண்டுதான் இஸ்ரேல் தேசத்தின் முக்கியமான இடங்களை அவர்கள் தாக்கினார்கள் என்பது இன்றைக்கும் நமக்கு வரலாற்று குறிப்புகள் கூறப்பட்டு வருகின்றன. இதில் இந்த பட்டணம் 2மே ஒரு சிறப்பு மிகுந்த பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அந்த பட்டணங்கள் அவ்வளவு பெருமைப்பட்டிருந்தது. கடற்கரை ஒட்டி உள்ள ஒரு பட்டணம், ஒரு நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பட்டணம். அதில் பல பாதிப்புகள் ஏற்பட போகிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆக லெபனானை குறித்து நம்ம பார்க்கின்ற போது இந்த ஹிஸ்புல்லா என்கிற இயக்கம் அங்கு இப்போ அரபு நாடுகளிலே 1-2 பிரிவு இருக்கின்றன. ஒன்று ஷியா பிரிவினர், இன்னொன்று சன்னி பிரிவினர். இப்போ இந்த ஈரான் என்கிறது ஷியா பிரிவை சேர்ந்தது. லெபனானும் அந்த ஷியா பிரிவு முஸ்லிம் மக்களோடு கூட இணைந்து தான் அடிக்கடி இஸ்ரேல் தேசத்தின் மீது தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். நான் முடிவிலே பார்க்க போகிற ஒரு நாடு ஈரான் நாடு. 2026 மிகவும் அதிகமாக பேசப்பட்டு இஸ்ரேல் தேசத்தை தாக்கி வருகிற நாடு ஈரான் ஆகும். இதை மேதியா பெர்ஷியா என்றும் சொல்லுவார்கள், அதை ஏலாம் என்றும் சொல்லுவார்கள்.
ஏலாம் என்று நமக்கு சொல்லப்படுகிற பெயர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டது. அதுபோலவே அந்த மேதிய பெர்ஷா என்கிறதும் அவர்கள் அசிரியாவினுடைய நேபுகாத் நேச்சர் படையெடுப்பு பின்னர் இந்த தேசத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அத இந்த பட்டணத்தினுடைய அழிவை குறித்தும் அதனுடைய பாதிப்பை குறித்தும் எரேமியா 49 அதிகாரத்திலே 35 வசனம் முதல் 38 வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தோம் என்றால் இந்த ஈரான் நாட்டுக்கு என்ன ஒரு அழிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். வானத்தின் 4 திசைகளில் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வர பண்ணுவேன். ஏலாம் என்கிறது அந்த ஈரான் நாட்டினுடைய கீழ்ப்பகுதியில் காணப்படுகிற ஒரு முக்கியமான பட்டணம். அதனை சார்ந்து உள்ள பகுதிகள் எல்லாம் இவைகள் எல்லாம் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதிலும் நியூக்ளியர் அணுகுண்டுகள் தயாரிப்பதிலும் மும்முரமாக ஈடுபடக்கூடியவர்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாளிலே இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற கூட்டுப்படைகள் அதன் மீது தாக்குதல் பண்ணார்கள். அவற்றுக்கு மேலாக வேத வசனமும் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கிறது. இந்த தேசம் ஒரு காலத்தில் பாதிக்கப்படும், ஒரு அழிவுக்குள்ளாக போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்டை நம்ம வாசிக்கிறோம். எகிப்து. இது இஸ்ரேல் ஜனங்கள் 400 ஆண்டுகள் அங்கு அடிமைப்பட்டிருந்தார்கள். 430 வருடங்கள் முடிந்த பின்னர் அவர்கள் செங்கடல் வழியாக வருகின்றனர். ஆனால் இன்றைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் 1948 பிறகு இஸ்ரேல் தேசத்தை அழிக்க வேண்டும் என்று மும்பரமாக முயற்சி செய்த நாடு எது என்றால் எகிப்து தான். 1948 அப்பொழுதுதான் அது ஒரு நாடு என பிரகடனப்படுத்தப்படுகிறது. அதற்கு பிறகு 1956 அங்கு ஒரு கால்வாய், சூயஸ் கால்வாய் நெருக்கடி மூலமாக பிரச்சனை வந்தது. 1967 இது 6 நாள் போர். உலக வரலாற்றில் யாரும் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் நடந்தது. கிட்டத்தட்ட 5 நாடுகள் கூடினது. 6 நாளிலே யுத்தம் முடிந்தது. யுத்தத்தில் இஸ்ரேல் ஜெயித்தது மட்டுமல்ல, அது அந்த சுற்றி உள்ள நாடுகள் எல்லாவற்றையும் கூட தன்னோடு இணைத்து கொண்டு எகிப்து வந்தது. ஆனால் முடிவில் அந்த தேசம் இஸ்ரேலை எதிர்கொள்ள முடியவில்லை. அதற்கு பிறகு 1973 யோம் கிப்பர் என்கிற ஒரு போர். அது யூதர்களுடைய முக்கியமான பண்டிகை நாள். அந்த பண்டிகை நாளிலும் அந்த யுத்தத்தை செய்தது. இதை குறித்து வேதம் சொல்லுகிற வசனம் என்ன என்றால், எசேக்கியேல் 29:15 நீங்கள் படித்து பாருங்கள். எகிப்து இனி ஒருபொழுதும் பெரிய ஆளுகை செய்யாது என்றும் அது தாழ்ந்த ராஜ்யமாக மாறும் என்றும் வேதம் சொல்லியிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தீர்க்க தரிசனங்கள் எவ்வளவு உண்மை என்பதை இவைகள் சொல்லப்பட்ட வருடங்கள் 2000, 2500, 2800, 3000 ஆண்டுகள் என்ற காலகட்டத்தில் நாம் எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு அவைகள் துல்லியமாக நிறைவேறுகிறதை குறித்து நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதில் இந்த பதிவில் உங்கள் முன்பு நான் சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் மேலும் வேத வசனங்களை படியுங்கள், விசுவாசமாக இருங்கள், நம்பிக்கையாக இருங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.